ஏண்டா நீ பண்ற வேலையா இது? என்ன உன் வயசு என்ன? நீ என்ன இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை உன்னை மதிக்குமா? நிமிந்து பார்த்து பாடுறா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க மதிக்குமா? அவ என்னன்னா நான் தான் உனக்கு செல்லம் கொடுத்து இடம் கொடுத்து வச்சிருக்கேன்டா அவ என்ன பேசுறா? உன் வயசுக்கு நீ இது பண்ற வேலையாது? ஒழுங்கு மரியாதையை அதை எடுத்துட்டு போயிடு. இதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இனிமே கொண்டு விட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாது அக்கா அக்கான்னு. Bloody idiot, stupid, nonsense, counter, dirty beast. இல்ல நான் தூக்கி வீசிட்டுருவேன். சரி, அவங்க அக்கா என்னமோ திட்டிட்டு போகுது, அவன்கிட்ட என்னன்னு கேட்போம். பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரியல, வா கேட்போம். இங்க வா, இங்க வா. என்ன அக்கா சத்தம் போடுது? அது ஒண்ணும் இல்லண்ணே, 3 புல்லு வச்சிருக்கேன். சரி, அதுக்கு தான் சத்தம் போட்டு போகுது அக்கா. சரி, அத உன் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போனா அண்ணா. அங்க என் பொண்டாட்டி தொல்லை தாங்கலண்ணே, அங்கெல்லாம் கொண்டு போகணும்னு வச்சுங்களேன் பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன் அக்கா திட்டுற அளவுக்கு ஏன் நீ நடந்துக்கிற? அதை கொண்டு போய் ஒரு பம்பு செட்டு, ஒரு கொல்லைகள்ல வேற எங்கேயாவது ஒரு தெரியாத இடத்துல கொண்டு வச்சு மர்மமாச்சான்னா அதை யாருன்னா பத்திரமா பாத்துக்கிறது? அவன் சொல்றது சரிதான். வீட்டுக்கு கொண்டு போனா பொண்டாட்டி திட்டுங்கிறான், கொள்ளைக்கு போனா பாதுகாப்புக்கு ஆளு வேணுங்கிறான். அதெல்லாம் சரிதான், என்ன பண்ணுவான் பாவம். அண்ணா, எனக்கு ஒரு யோசனை. என்ன அது? ஆளுக்கு 1 தரேன். ஆளுக்கு ஒரு புல்லா? ஆளுக்கு ஒரு புல்லு தரேன். சரி, நீங்க கொண்டு போயிருங்க. சரி, 1 வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர் ஐடியா. சரி வா. இவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு 3 புல்லு? என்ன சரக்கு என்ன புல்லுங்கிறது தெரியலையே. ஏய், என்ன சரக்கான அவனுக்கு எப்படிடா கிடைச்சிச்சு? அதாவது உனக்கு புரியவே புரியாதுடா. எலெக்ஷன் டைம்டா, அங்கங்க கொடுப்பாங்க, அங்கங்க புல்லு கொடுப்பாங்க, ஆப்பு கொடுப்பாங்க, கோட்டை கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. அதுல வயக்கட்டியார வயதான். சரி, ஏதோ நமக்கு ஆளுக்கு ஒண்ணு கிடைக்குது. லக்குதான் நம்மளுக்கு. என்னடா யோசிக்கல? இல்ல, என்ன சரக்கா இருக்கும்? ரம்மா, புல்லா, விஸ்கியா, என்ன சரக்குமா இருக்கும்? வாயில நல்லா வந்துடும். பட்டையை மொண்டு குடிச்சா என்னமே இந்த சரக்குக்கு என்னடா? சும்மா குடிக்க மாட்டியா பண்ணி? இல்ல, ஹோஸ்டல் வந்தா எதோ வேணாலும் குடிக்கலாம். வர என்னடமா பின்னாடி கையில மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கான்? அதாவது சரக்குன்னா மறைச்சுதான் கொண்டு வர முடியும். சரி அண்ணா, இந்தாங்கண்ணா ஒரு புல்லு உங்களுக்கு. இந்தாங்கண்ணா ஒரு புல்லு உங்களுக்கு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு புல்லு. உங்களோட எனக்கு பெரிய புல்லா இருக்கா? ஏய், நம்மள 2 பேரையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்கடா. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல. இததான் அவங்க அக்கா வெளில தூக்கி போட்டு வந்துச்சு. இது வீட்டுக்கு கொண்டு போனா அவன் முன்னாடி சண்டை போடும் சொன்னீங்கடா. அது இருக்கட்டும், கொள்ளையில கொண்டே வச்சு பாத்துக்கிறா, இதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொன்னீங்க. இதை கொண்டே கொள்ளையில வச்சா பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காதா? இதை டெய்லி எங்க தண்ணி ஊத்தணும்ல, அதை பாத்துக்கணும். ஆடு மாடுலாம் வரும்ல, அது மேய்ஞ்சிரும். அதனால தானே சொன்னேன் நான் அப்படி இதை பாதுகாக்கிறதுக்கு. வா, நல்லா இருக்கு. இல்லே, எவ்வளவு கற்பனையில இருந்தோம், இதுக்காடா இவ்வளவு நாளில் நின்னோம். நம்மளை ஏமாத்திட்டான்டா. கவலைப்படாத சகோதரா, ஒரு புல் எடுக்கிறோம், ஆளுக்கு ஆஃப் போடுறோம், ஆஃப் ஆயில் முட்டையில வாங்கி சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கும். இந்த புல்ல தூக்கி வீசுறா. கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? புல்லே சொல்லுவோம். இதுதான்டா நட்பு கழகு. ஐ அம் ஹாப்பி. போவோமா?